ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்துக்கு வந்திருக்கோம் பாக்குறீங்களா? டிராகன் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? மக்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஆடியன்ஸ் கிட்ட தானே போய் கேட்கணும். ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. டிராகன் டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது படம் எல்லாம் வரலாறு. ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட வரலாறு அப்படியே வச்சுக்கிறாரு. படம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து லவ் போர்ஷனாவே முடிஞ்சிடும், லவ் என்டர்டைன்மெண்ட் அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் இது வந்து ஃபுல்லா அந்த எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் பிடிச்சி தாறுமாறா கொடுத்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ் அழுவாம வெளியே வர மாட்டீங்க. செம படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது மொக்க போட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் லவ் டுடே மாதிரி இருந்தா கூட தப்பிச்சிடலாமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பார்த்தோன்னா தாறுமாறு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான படம். என்ன தேவை கண்டென்ட்குள்ள வந்து கரெக்டாக 25 நிமிஷம் வந்துருங்க. 25 நிமிஷம் நம்ம கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. டைமையும் பார்க்கறது, படத்தையும் பார்க்கறது. என்னடா உள்ளுக்குள்ள வரல கண்டென்ட்குள்ள பார்த்தா 25 நிமிஷம் வந்தாங்க. கண்டென்ட் இதை நோக்கி தான் போக போகுங்க. அந்த இடத்துலயே நீங்க சீட் எட்ஜ் மூமெண்ட் தான் நல்லா போயிருக்கேன். ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செம்ம வைப்னா வைப், அப்படி ஒரு வைப்பு. அது குட்டி டிராகன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணியிருக்கானுங்க, வேற லெவல்ல வாங்கிருக்காப்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல. நான் வந்து யுவராஜ் செகண்ட் ஹாஃப் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வைப் தான் இருந்தேன். ஏன்னா ரியாலிட்டி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு படம் என்ன என்டர்டைன்மெண்டா வேணுமா அது வந்து பக்காவா கொடுத்துக்கிறாரு. டேரக்டர் உண்மையிலே சொல்றேன், இந்த அளவுக்கு எடுப்பாரு நான் சத்தியமா வரும்போது நம்பிக்கை வைக்கல. பட் அது வந்து நல்லாவே பூர்த்தி போட்டாரு நான் சொல்லுவேன். சூப்பர். அர்ஷத் மாதிரி மட்டும் சூப்பருங்க. அர்ஷத் மிஸ்கின் வந்து இந்த படத்தில் திட்டாம நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன்னா எங்கடா திட்டி மொக்க வாங்கிடுவாப்லன்னு நினைச்சு பார்த்தா எந்த திட்டாம ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல, சூப்பரா பண்ணியிருக்காப்ல. அவருக்கு என்ன கேரக்டரோ அதை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அந்த டான் படத்துல எச்.எஸ். சூர்யா பண்ணதை விட சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் அந்த ரியாலிட்டியா ஒரு ப்ரொஃபசர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தரமா கொடுத்துக்கிறாரு. மிஸ்கினுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். உண்மையா அது வந்து ரியாலிட்டியா நல்லா இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு நல்ல சின்சியரான ப்ரொஃபசர். இது வேற ஒருத்தரா இருந்தா வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கிறது பணம் புடுங்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் பணம் எல்லாம் புடுங்க ஆனா நீ நல்லா படிச்சு முன்னே அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பர் கேரக்டர். லவ் டுடே படம் வந்து 1 மந்த்துக்கு மேல ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அவரு இந்த படம் அதை பீட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல கண்டிப்பா இந்த படம் வந்து அதை பீட் பண்ணும் தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னா லவ் டுடேங்கிறது ஒரு யூத்தான லவ்வுக்கு வந்து என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறத காமிப்பாப்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிறகு பையன் அரியர் வச்சவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஆல் கிளியர் வச்சவங்க என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதை பூரா சொன்னதுனால அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாப்ல. இப்ப வந்து முன்னேறலாம், எந்த வகையில முன்னேறணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ நல்ல சக்சீடு தான், நீ முன்னேறிட்ட, எல்லாமே கிடைக்குது. ஒரு காரு, பணம், பங்களா, பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரிச்சான பொண்ணு கிடைக்கும். ஆனாலும் இந்த சக்சஸ் வந்து என் முறைப்படி வந்துச்சான்னு சொல்லும்போது ஒரு கில்ட் இருக்கும்ல, அந்த கில்ட் தான் இந்த படத்தை வந்து படத்தை சொல்லுது. இந்த கில்ட்னால அவன் என்ன மாதிரி ஃபீல் பண்றான், கடைசியா என்னமா ஒரு முடிவு எடுக்குது, திரும்ப வந்து குடிசைக்கு வர்ற மாதிரியோ மறுபடியும் கோபுரத்துக்கு போறானா அப்படிங்கிற சொல்றது இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். லவ் டுடே வந்து ஃபுல்லா லவ் படம். இது வந்து லவ் ஃபெயிலியர் படம். உனக்கு லவ் படம் ஹிட் ஆகுமா, லவ் ஃபெயிலியர் படம் ஹிட் ஆகுமா? என்னையுமே லவ் ஃபெயிலியர் படம் தான் ஹிட் ஆகும். அதுதான் இது டிராகன். சூப்பரா இருக்கு. விஜய் சேது பின்டா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து பிரதீப்புக்கு அடுத்தது பிடிச்ச கேரக்டர் விஜய் சேது. அவர் வந்து ரியாலிட்டியா பண்ணிருக்காரு. அதாவது ஒருத்த அழுத்தின ஒரு ஃப்ரெண்டு வந்துருமா, டேய் நான் தொல்லை தாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிக்கிறாரு. உண்மையே தரமாகுது. அவரு யூடியூப்ல எந்த அளவுக்கு பண்ண வரோ அந்த அளவுக்கு சூட் ஆகி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தரமாகுது அவரோட கேரக்டர். சூப்பர். அவர் வீலாக் பண்றது பெட்டரா இருக்கா இல்ல தியேட்டர்ல பாக்குறது அவர் பெட்டரா இருக்கா? வீலாக்குங்கிறது ஒரு பிசினஸ் அவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் மக்களுக்கு பெரியசா ஒன்றும் சோசியல் மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இது வந்து மீடியா பெரிய ஸ்கிரீன் தான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரோ சாதிக்க முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த அர்ஷத் கான்லாம் செம்ம வாழ்க்கை வந்திருக்காப்ல. செகண்ட் ஹாஃப்ல வருவார். அவர் வந்ததுல இருந்தே ஒரே வைப்ஸ் தான். குட்டி டிராகன் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு காமிக்கலான ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. அது உங்களுக்கு ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார், பட் அவ்வளோ அருமையா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். ஐயோ இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. நல்ல ஆக்சுவலா அந்த காமெடி வந்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஓகே, பட் ஆனா அவங்களோட ரெகுலர் காம்படிஷன் இருக்கு, அது இங்க யூஸ் இல்ல. ஏன்னா அவர் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. எனக்கு லேங்கெல்லாம் இல்ல, எனக்கு லாஜிக்கலா எனக்கு இருக்குது. ஸோ ஒருத்தன் ஒய்ஃபு நல்ல ஒரு மாமனார், நல்ல பணக்கார ஒரு வீடு பாஸ் பண்ணிட்டான், திருப்பி உண்மையை சொல்லுவானா அப்படிங்கன்னா நானா இருந்தா யோசிப்பேன் சொல்றதுக்கு. ஸோ அது எனக்கு லாஜிக்கலா அடிக்குது. இல்ல எல்லாருக்குமே தான், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஓரளவு வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பாக்டா நல்ல ஒரு மூவியா, ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவியா, என்டர்டைன்மெண்டா கொண்டு போகும். ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ப்ரோ ஐ லவ் ஹிம் ப்ரோ, ஐ லவ் ஹிம் சீரியஸ்லி. அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த கண்ணாடியை நான் போட்டுக்கிறேன். மனுஷன் வேற மாதிரி பண்ணுவாப்ல. சீரியஸ்லி சார் நீங்க வந்து அந்த மனுஷன் எவ்வளவு ஹேட்டர்ஸ் பண்ணாலும், பட் ஆனா நீங்க வந்து அந்த மனுஷன் நீங்க அவாய்டே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா நடிக்கிற ஒரு மனுஷன், அவர் வந்தாலே அந்த சீனே வந்து ஒரு மாதிரி மாஸ்டா கெத்தா இருக்கும். ஐ லவ் யூ மிஸ்கின் சார், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இல்ல இது வேற அது வேற. இது வந்து டோட்டலாவே வந்து
ஆனா காலேஜ் ஓவர்ஸ் அது மாதிரி தான். பட் ஆனா இது வேற ஆக்சுவலா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த அந்த சாயல் நீங்க எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பிரதீப் இதுல நிறைய பேசியிருப்பாரு. இதுல பிரதீப் சொல்லுங்க. ஓகே, இவதான் பிரதீப் பேசியிருக்காரு. இப்படிதான் பேசுவாரு பிரதீப். அது எவ்வளவு லிமிட்டடா பேச முடியுமோ பேசியிருக்காங்க. சூப்பரா பண்ணுங்க. 3 ஹீரோயின்ஸுமே லாஸ்ட் ஒரு ஹீரோயின் வருவாங்க பாருங்க, அவங்களுமே அவ்வளவா பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டிராகன் ஃபர்ஸ்ட் ஓமை கடவுள பண்ணார் அஸ்வந்த் மாரிமுத்து அண்ணா, அப்படியே கட் பண்ண டிராகன். லவ் டுடே அண்ணா லவ் டுடே பண்ணாரு பிரதீப் ரங்கநாதன் அண்ணா, அப்படியே கட் பண்ணா டிராகன். 2 பேரும் இந்த படத்துல ப்ரூஃப் பண்ணாங்க. செம்மையா இருந்துச்சு படம். என்ன சொல்றது, அவ்வளோ என்ன ஸ்கிரீன் பிளே, அந்த டைலாக்ஸ், அந்த டெலிவரி எல்லாம் செம்மையா பண்ணிட்டாரு பிரதீப் அண்ணா. அதுக்கப்புறம் டைரக்ஷன்ல சொல்லவே தேவையில்ல, அவரு அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம்மையா பண்ற அஸ்வந்த் அண்ணா. அவ்வளோ என்டர்டைன்மெண்டா, அவ்வளோ எங்கேஜிங்கா அப்படி கொண்டு போனாங்க படத்தை. படத்துல மெயின் கருத்து வச்சிருக்காங்க, லவ் வச்சிருக்காங்க, எமோஷனல் வச்சிருக்காங்க, ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர் இதுல வந்து மிஸ்கின் சார் நிறைய படத்துல வில்லனா பண்ணி பார்த்திருப்போம். இது லைட்டா ஒரு நெகட்டிவ் ரோல்லே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவான பர்சன். மிஸ்கின் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் பார்க்கும்போது. அவ்வளோ எனக்கே எல்லாம் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இந்த மாதிரி ப்ரொஃபசர் இல்லையே, நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு அவரு. என்ன சொல்ற, அவர் சீன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, எமோஷனலா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஸோ ஒரு சீனும் படத்துல செம்மையா பண்ணியிருக்காங்க. படம் டோட்டலா என்ன சொல்றது, நல்லா இருக்கு படம். ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இது நிறைய பேர் சொல்லிருக்காங்க, டான் கதை சொல்ற டான் 100% டோட்டலா வேற, டிராகன் டோட்டலா 100% வேற. அதுக்கும் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. டிராகன் வேற, இது நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு நினைச்சு அப்படிதான் வந்தேன். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, ஃபேமிலியோட இதுவும் இருக்கு. ஒரு பையன் அப்பா மேல என்ன ட்ரஸ்ட் வைக்கிற, அதே மாதிரி அந்த அப்பா ஒரு பையன் மேல எப்படி ட்ரஸ்ட் வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுலயே இது ஹானஸ்டா காட்டியிருக்காங்க. அந்த வீட்டுல ஃபேமிலி கஷ்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கர சக்சஸ் கொடுத்துட்டாங்க இந்த படம். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அவங்க நல்லா கியூட்டா நல்லா பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா இருந்துச்சு. அவங்களோட வர சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பிரேக்கப் இல்லாம முடிக்காம அதுக்கப்புறம் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகி எப்படி பண்றாங்க. வர்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இந்த படத்துல நல்லா திருப்திப்படுத்திச்சு. விஜய், சித்து அண்ணா, அஸ்வத் அண்ணாலாம் காமெடி எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்டா அழகா செம்மையா முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. இல்ல கண்டிப்பா இல்ல, நிச்சயமா இல்ல, லேகே இல்ல. அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் எங்கேஜிங்கா தான் இருந்தது. ஒரு சீனும் முடியும் போது விட்டு கொடுக்குற தன்மை ஒண்ணு இருக்கு, அதுல அழகா காட்டியிருக்காங்க. நேர்மை போய் இல்லாம அதாவது இல்லாம இருந்தா இந்த சொசைட்டி நம்மளுக்கு ஒரு இடத்த கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தை காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த மெசேஜும். நல்லா இருக்கு படம். இது படம் மிகப்பெரிய சக்சஸ் அடையும், கண்டிப்பா அடையும். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, லியோன்னா செம்மையா போட்டிருக்காரு. ஸோ படம் ஓவராலா இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான். இந்த படமும் நல்லா இருந்துச்சு படம், என்டர்டைன்மெண்ட். இந்த ஃபேமிலியோட சொன்னா பாருங்க, இந்த படம் எப்படி ஓட போடுது மட்டும் பாருங்க, நல்லா இருக்கு படம், சூப்பரா. இந்த படத்துக்கு ரேட்டிங்கே கொடுக்க கூடாது. நிறைய பேர் ரேட்டிங் கேக்குறாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம், 100க்கு 100 கொடுக்கலாங்க. இந்த படத்தை சூப்பரா இருக்கு படம். அதுதான் வந்து உண்மையாலுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே போல வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு. அதாவது இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்றத கரெக்டா வந்து நோட் பண்ணி பக்காவா எடுத்திருக்காரு அஸ்வத். பின்னிட்டாப்ல டைரக்ஷன்ல. ஸ்கிரீன் பிளேலாம் அச்சிக்க முடியாது பிரதர், கொஞ்சம் கூட லேக் இல்லை. உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த மாதிரி மொக்க சீன் வர அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. அதே போல வந்து விஜய், சித்துவும் அர்ஷத்தும் வந்து போட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அர்ஷத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ரோலும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் டிராவல் ஆகுறாரு, சூப்பரா பண்ணிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, வராரு அந்த பிளாக்ஸ்ல பாப்பீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியா பண்ணிட்டு போயிருக்காரு. சிறப்பா ஹீரோயின்ஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹீரோயின்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பர், பக்காவா இருக்கு. அதான் சொல்றேன், லேகே இல்லைன்னு சொல்றேன். தேடுற லேக் எங்க இருக்குன்னு கிடைக்கல. அடுத்த படத்துல தேடி அத்த படம் காலேஜ் லைஃப் மாதிரி இருக்குமா படம். ஆக்சுவலா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒன் வேல தான் டிராவல் பண்ணுவோம். ரிவர்ஸ்ல டைம் லூப் பண்ணி வர முடியுமானா முடியாது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு டெட் பாடி, இந்த மாதிரி தான் போவோம். ஆனா இங்க ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு பேக் டு காலேஜ் லைஃப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு புது கான்செப்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு கேரக்டர் வந்து ஸ்பெசிபிக்கா பேசணும்னா மிஸ்கின் சார். சமீப காலத்து கான்ட்ரோவர்ஷியல் எலிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் தான். எங்கன்னா போய் அசிங்கமா பேசி மாட்டிக்கிறாரு மாதிரி எதனா பேசிடுறாரு. இந்த படத்துல வந்து சூப்பரா அவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் கேரக்டர் வந்து அழகா நெயில் பண்ணி நம்ம டிரெக்டர் சார் யூஸ் பண்ணிருக்காரு. அருமையா மிஸ்கின் சார் மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிடைச்சா எல்லா மாணவனும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற அளவுல கேரக்டர் இருக்கு. ஹீரோயின்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு வல்கர் இல்லாம ரொம்ப கிளாமரஸா காட்டாம
ஒரு கலர்ஃபுல்லா காட்டி என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. டிஃபரன்ஸ் ஜாஸ்தி. லவ் இது ஆக்சுவலா லவ் டுடே ஓடே நல்லா இருக்கு. லவ் டுடே வந்து ஒரு குட்டி சப்ஜெக்ட்டுக்குள்ள கேரி ஆயிடும். இது வந்து உங்களுக்கு காலேஜ் ஒர்க் அப்படி இப்படின்னு மல்டிபிள் எடுத்துட்டு போறதுனால மல்டிபிள் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. நல்லாவே இருக்கு. எல்லாருமே வந்து ஆக்சுவலா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலிஸ் எல்லாரும். தேங்க்யூ. நல்லா பண்றேன். இதான் சொல்றேன், எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒருத்தர் போட்டுல வந்து வரல, நல்ல பக்காவா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. படம் வந்து உண்மையிலே சிறப்பாக தான் இருந்துச்சு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நிறைய தமிழ் திரைப்படங்கள் சினிமாவில் வந்திருந்தாலுமே எஜுகேஷன்னால ஒரு லைஃப் எப்படி மாறும் ஒருத்தனுக்கு, முக்கியமா டிகிரியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு படம். அண்ட் நேர்மையா லைட்டா ரொம்பலாம் இல்ல, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நேர்மையா இருந்தா லைஃப் என்ன மாதிரி ஒரு மேஜிக் நம்ம கொடுக்கும் அப்படிங்கறத வந்து ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோட லைஃபையும் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஒரு கதாபாத்திரத்துல கனெக்ட் பண்ணிட்டார் மொத்தமா. எல்லாருமே பார்க்கலாமா, ஃபேமிலி ஆடியன்ஸா வரவங்களும் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல இருக்குது. அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் முக்கியமா பார்க்கணும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க தாண்டி வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை கிடைக்காம இருக்கிறவங்க, அதிக வச்சா கெத்துன்னு நினைக்கிற மாஸ் பாய்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸான ஒரு படம் தான் இந்த படம்.